என்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்லை, என்கிட்ட வந்து பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இல்லை, இன்கம் ப்ரூஃபும் இல்லை, எனக்கு பணம் தேவைப்படுது பாஸ், என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, கடன் மேலே எனக்கு கடன் இருக்குங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் என்ன முயற்சி செஞ்சாலும் முடிய மாட்டுது. இப்போ தான் ஒரு லோன் அடைச்ச மாதிரி இருக்குது, மறுபடியும் இன்னொரு கடன் வந்து நிற்குது. என்ன பண்ணுதே தெரியல. எப்போ தான் இந்த கடன் அடையுமோன்ட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் தாறுமாறாக கம்மியாக இருக்குது. எனக்கு இன்கமும் பெருசாக இல்லை. நான் பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஆப்பில் 2-3 ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அங்கேயும் எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது முக்கியமான விஷயம், சேலரி வாங்குறேங்க. நான் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். மாத சேலரி தான் வாங்குறேன். ஆனால் எனக்கு இது பத்த மாட்டுது, என்ன பண்ணுறதே தெரியல. அப்படி சொல்லியிருந்தாலும் உங்களுக்கான முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விதமான விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, இன்கமும் கம்மியாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் எங்கே கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, ஆப்லையும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, எல்லாமே வந்து எதுவுமே இல்லாத சூழ்நிலை இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாத்துலையும் ரிஜெக்ட் ஆகிருக்கும். என்ன பண்ணுறது தெரியல. அப்படி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு 3 விதமான லோன் ஆப்லையும் லோன் கிடைக்கும். ஸோ அது என்ன லோன் ஆப்பு, அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு அவங்க என்ன விதமான விஷயங்கள் செய்யலாம்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பணம், அதாவது மாத சம்பளம் எனக்கு பத்த மாட்டுது, எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுறவங்களுக்கான ரெண்டாவது விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் மேலே எனக்கு கடன் இருக்குது, என்ன தான் பண்ணாலும் முடிய மாட்டுது. நான் இப்போ தான் சம்பாரித்து வச்சேன், இப்போ தான் ஒரு கடன் அடைச்சேங்க, மறுபடியும் ஒரு கடன் வந்து நிற்குது, ஏதாவது ஒரு செலவு வந்து மறுபடியும் கடன் வாங்க வைக்குது, என்ன பண்ணுது தெரியல. அப்பேற்பட்டவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மனுஷனோட விதி இது, இப்படி தான் நடக்குறது மனுஷ விதி. ஆனால் கடவுள் விதி அப்படி கிடையாது. எப்படி ஒன்றாலும் உங்களுக்கு தேவையானதை அதை உருவாக்கி அங்கேருந்து கொண்டு வந்துடுவார். ஸோ உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இது செய்யணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கான சட்டத்திட்டங்கள் கூட மாற்றி உங்களுக்காக காரியங்களை அவர் செஞ்சுருவார். நான் ஒரு தடவை மெக்கானிக்காக இருக்கும்போது, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் மெக்கானிக் ஆகி போகிறேன். இந்த கதையை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஹெல்ப்பராக இருந்து அப்போ தான் அசிஸ்டன்ட் மெக்கானிக்காக இருந்து அப்போ தான் மெக்கானிக் ஆகிறேன். ஸோ டெக்னீஷியன் ஆகும்போது எனக்கு இன்சென்டிவ் போடுவாங்க. இன்சென்டிவ் போடும்போது பார்த்திங்கன்னா, என் கூட கூடிய காம்படிட்டர், அதாவது என்னுடைய போலவே இருக்கக்கூடிய மெக்கானிக் கிட்டத்தட்ட 19 பேர் இருக்கிறாங்க. 19 பேரில் அதிகமான இன்சென்டிவ் வாங்கக்கூடிய ஒரு அண்ணங்கிறாரு, ரொம்ப சூப்பராக வேலை செய்வார். ஸோ எல்லா வர வண்டியில் அவங்க பிள்ளைகளும் பார்த்துருவாங்க. நான் ஜூனியர்ன்றதுனால பெருசாக கிடையாது. அப்போ என்னுடைய ப்ரேயர் என்னன்னு, நான் வந்து அவரை போல் அல்லது அவருக்கு மேலே வாங்கணும்னு ப்ரேயர். என்னோடய ப்ரேயர் அதுதான் இருந்துச்சு. ஆனால் என்னோட என்ன இருந்துச்சுன்னா, இது எப்படி நடக்கும், 19 பேரை தாண்டி எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் எப்படி கிடைக்கும், சந்தேகம் வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சந்தேகத்தை எடுத்து வச்சுட்டு, நம்பிக்கை மட்டும் தான் வாழ்க்கை. ஸோ நம்பிக்கை அது மட்டும் நினச்சிட்டு என் வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, ஒரு புது ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. புது ஷாப் ஓப்பன் பண்ணும்போது எல்லா மெக்கானிக்கும் அங்கே போகணும்னு சொல்லும்போது யாரெல்லாம் விரும்புகிறீங்கன்னு கேட்டாங்க. அங்கே விருப்பத்தின் பேர் அங்கே மக்கள் போகிறதுக்கு பயப்பட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, புது ஷாப் வரும்போது அங்கே புதுசாக பழைய வண்டி எல்லாம் வராது. ஏன்னா புதுசாக ஒரு இடம் இருந்ததுனால யாரும் சர்வீஸ் விடுறதுக்கு வண்டி அங்கே விட மாட்டாங்க. நம்ம போனால் நமக்கு இன்சென்டிவ் பாதிக்க போகிறதுனால எந்த மெக்கானிக்ஸும் அங்கே போகலை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஜூனியர்லாம் தேடும்போது நம்ம தான் ஜூனியருங்க. சரி, இந்த பையன் ஒருத்தன் தான் இருக்கிறான், ஏய் நீ போறியோ இல்லையோ, நீ போய் தான் அவனு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. நான் நம்பிக்கையாக இருந்தேன், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு நம்பிக்கையாக இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எங்களோட நிர்வாகம், அதாவது நான் வேலை செய்யக்கூடிய நிர்வாகம் என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்தை போட்டாங்க. அந்த இடத்துல வண்டி வரத்துக்காக புது வண்டி யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ எல்லார்கிட்டையும் சொல்லி அனுப்புங்க, அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லி அனுப்புங்க. அவங்க விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்குங்க, எனக்காக அங்கே விளம்பரம் நடக்குது வேலை செய்கிறதுக்காக. ஸோ ரிப்பேர் பார்க்கறதுக்காக அங்கே விளம்பரம் செஞ்சு இங்கே வர வண்டியை காட்டில் இங்கே அதிகமாக வண்டி வர ஆரம்பிச்சிச்சு. நான் அதை பற்றி யோசிக்கல, நான் இன்சென்டிவ் பற்றி யோசிக்கல. இப்போதைக்கு நான் வேலை செஞ்சால் போதும், நான் பாட்டுன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இன்சென்டிவ் போட்டாங்களா இல்லைன்னு கூட தெரியாது. வேலை முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, இந்த மெயின் ஆஃபீஸுக்கு வந்து உன்னோட இன்சென்டிவ் வாங்கிக்கங்கன்றாங்க. நான் போய் பார்க்கும்போது இருக்கிற மெக்கானிக்லேயே அதிகமாக இன்சென்டிவ் வாங்குறது நான் தான். ஸோ அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரேயர் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ப்ரேயர் கடவுள் நமக்கு எப்படி தான் செய்வார், இந்த வழியில் தான் நடக்கும்ன்ட்டு நம்ம மனுஷ மூலையில் யோசிச்சோன்னா அது அப்படியே ஸ்டக்காகி நின்றுடும். அப்படி விட்டுட்டு கடவுள்
மூலையில் அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார்ல, ஸோ அவர் வழியில் நடப்போம். அதனால் அவர்கிட்ட அதை விட்டுட்டிங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்க தான் நல்லது. ஸோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட விரிவாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட கடன் பிரச்சனை இருக்குது, கடன் மேலே கடன் இருக்குது, எப்படி அடையுமோன்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா, நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டீங்களா, அதோடு விட்டுடுங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்வார். அவர் மேலே சந்தேகப்படாதீங்க. அவரோட வழி வேறு, உங்களுடைய வழி வேறு. உங்களை போல அவர் யோசிக்கணும்னு யோசிக்காதீங்க. அவருடைய யோசனையில் வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய விஷயங்கள் கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி செய்யப்படும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம், மாத சம்பளம் எனக்கு பத்தலைங்க, ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எனக்கு பண பிரச்சனைகள் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா, மாத சம்பளத்தை மீறி எனக்கு 2500 தேவைப்பட்டது, ரொம்ப கடன் பிரச்சனை அப்போது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணி வைக்கும்போது அதுக்கான முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மோஸ்ட் வரும். அதாவது பொறுமையாக டைப் பண்ணால் தான் அவங்க பேரை முழுசாக நம்ம போட முடியும். சேவை மையத்தில் ஜனங்க அதிகமாக இருக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கடற்கடன்னு அடிச்சு விட்டுருவாங்க. அதில் சின்னதாக எஸ் ஷா எல்லாம் மிஸ் ஆகிடும். அது போல் மிஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க ரொம்ப பதறுவாங்க. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு இடத்துக்கு போகணும். அதனால அப்பேற்பட்டவங்களை நான் போய் கேட்கும்போது நான் செஞ்சு தரேன் சொன்னேன். அப்படி ஒருத்தவங்களுக்கு நான் ப்ராப்பராக ஒரு லீகல் ஆர் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்தேன். அது உண்மையாகவே பக்காவாக ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த மனிதருக்கு 9 பசங்க, அவங்களோட பேரெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை நான் கொஞ்சம் எடுத்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக பண்ணி அதுக்கு நான் கொடுக்கும் பொழுது, அதுக்கு நான் ஃபீஸ் பெருசாக வாங்கலை, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 100 வாங்கினேன். ஸோ இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்கும்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர் எல்லாரும் என்னை தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு வேலையை நம்ம கடவுள் கொடுக்குறாருனா அந்த வேலையை வச்சு நம்ம அப்படியே மேலே வரணும்னு சொல்கிறோம். அதுக்காக எல்லாமே தானாக நடக்கணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சேவை வேலை தான் எனக்கு. ஸோ ஒரு வீடாக போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பக்காவாக பண்ணி அவங்க கையில் ஃபார்ம் கொடுக்குற வரைக்குமே, அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற வரைக்குமே அவங்க ஃபாலோ பண்ணி எல்லாம் முடிச்சுவேன். இது என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏரியா மக்கள் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் சகோதரருக்கும் நான் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய டார்கெட் 2500. ஸோ 2500 மாதம்ன்றது வந்து ஒரு நாளைக்கு 1000 2000 வந்து சாதாரணமாச்சு. அதுக்கப்புறமா ஐடிஆர்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஐடிஆருக்கும் நான் சில விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்து ஒரு 3 மாதம் 6 மாதம் இதுக்கான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சில பேருக்கு டேக்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத சம்பளம் வாங்கிட்டு ஒரே இடத்துல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல வெறும் 12,000 20,000 25,000 சம்பளத்துக்காக நீங்கள் வேலை செய்வீங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் வேறு ஏதாவது ஒர்க் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வருங்காலத்தில் உங்களோட சம்பளம் கண்டிப்பாக பத்தாது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு தான் ஆகணும். அதனால் வேலை நமக்கு யாரும் வந்து கூட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் போய் தேடணும், நம்ம தான் அதுக்கான விஷயங்களை செய்யணும். கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம், கடவுள் வழி காட்டுவார். அந்த வழியை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 3வது முக்கியமான விஷயம், என்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்லை, என்கிட்ட வந்து பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இல்லை, இன்கம் ப்ரூஃபும் இல்லை, எனக்கு பணம் தேவைப்படுது பாஸ், என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா 3 முக்கியமான ஆப்பில் 2 முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஒன்று பைசா பஜார், ஒன்று வந்து பேங்க் பஜார். ஸோ பைசா பஜார் பேங்க் பஜாரில் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு யார் யாரெல்லாம் லோன் தருவாங்கன்னு இவங்க காட்டுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு லோனே கிடைக்காத பட்சத்தில் இருந்தாலும் கிரெடிட் கார்டாவது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த 2 விதமான லோன் ஆப்லேயும் உங்களுக்கு பண வசதி, அதாவது பண வாய்ப்பு, எமர்ஜென்சிக்கு இந்த 2 லோன் ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், வட்டி அதிகமாக இருக்கும். இவங்க லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறதுனால இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. 3வது முக்கியமான ஒரு ஆப்னா கிறிஸ்ட் ஆப்னு சொல்ல முடியும். கிறிஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் இவங்க லோன் தராங்க. பழ வியாபாரம் பண்ணுறவங்க, முறைசாரா தொழிலாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, எந்த விதமான டிபார்ட்மெண்ட்டில் எங்கே ஒர்க் பண்ணாமல் தானாகவே ஒரு தள்ளு வண்டி வச்சுருக்கவங்க, சின்னதாக ஒரு அயன் பாக்ஸ் கடை வச்சுருக்கவங்க, அயன் பண்ணுறவங்க, இப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு ஆப் தான் இது. இந்த ஆப்பை நான் ப்ரமோட் பண்ணுறதுக்காக சொல்ல, 50,000 தேவைப்படுறவங்களும் இவங்க தருவாங்க. 3 இஎம்ஐக்குள்ளே எடுக்கிறதுல அல்லது அதுக்கு மேலே போனீங்கன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ லோன் எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 ஆப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே 3 விஷயத்தில் எனக்கு ரொம்ப 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 சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், உங்களுக்கு கடன் மேலே கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன்லேருந்து வெளியே வரணும்னா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா, கடவுள் எனக்கு இப்படி தான் செய்வார்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காம, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல், கடவுள் இங்கே எப்படி வேணாலும் அந்த விஷயத்தை கொண்டு வந்துடுவார், எனக்காக ஏதாவது உருவாக்கியாவது என்னோட ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் நீங்கள் நம்பணும். அது நம்புறது மட்டும் கிடையாது, உங்களுக்கான வழிகளை நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா உங்கள் மாத சம்பளத்தை அவர் இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும். இதுதான் வந்து உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஸோ முழுசாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸை தெரிவிங்க. மற்றவருடைய மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.